உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு ஜூலை மாத பலன்களை பத்தி நாம பேச போறோம். அப்ப அந்த ஜூலை மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரிஷபத் மேசத்திலிருந்து செவ்வாய் பகவான் ஜூலை 13ஆம் தேதி பயிற்சியாகி குருவோடு இணைகிறார். அப்போ குருவும் செவ்வாயும் ஒன்று சேருவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார் மாச ஆரம்பத்திலேயே. சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவாங்க. சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்துடுவாங்க. கன்னியில கேது, உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான் வக்ரம், 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் இந்த மாத கிரக நிலை. அப்போ இந்த மாத கிரக நிலையாப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் அடங்கியது ரிஷபராசி. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஜென்மத்திலேயே குரு இருக்கிறாங்க, அந்த குரு கூட செவ்வாய் சேர்றாங்க. அப்ப அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை குடிக்கிறது. அப்ப அந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லதை செய்வதற்குண்டான காலம் பிறந்துருச்சு. அது போக உங்களுக்கு அமைஞ்ச கிரகங்களும் எந்த கிரகமும் நீச்சம் இல்லை, எந்த கிரகமும் 6, 8, 12 உங்களுக்கு மறையல. அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் கரெக்ட்ல இருக்குது. அப்போ இதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம ஏதாவது தொழில மாற்றத்தை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். இல்லைன்னா வெளிநாடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்களும் கண்டிப்பாக வரும். அப்ப இந்த பீரியட்ல அந்த குருமங்கள யோகத்தோடு நீங்க இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் இதை நினைத்தால் கண்டிப்பாக அதை சாதிக்கலாம். அப்ப சாதிப்பதற்கு உண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பொருளாதார கிரகமான புதன் பகவான் மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த கடகத்துக்கு வந்த அந்த புதன் பகவானும் எந்த ரூபத்திலும் கெட்டு போகல, நல்லா இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு 2, 5 கூடிய புதன் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்போ பொருளாதாரத்துல எந்த தொல்லைகளும் எந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்காது. அப்ப உங்களுடைய லக்னாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் புதனுடைய வீட்டுல ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருந்து அந்த 7ஆம் தேதி சாயந்தரம் ஆகப்பட்டது பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த தனகாரகன், அந்த தனாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி அந்த தனஸ்தானத்தில் இருப்பது, அந்த தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவது உங்களுக்கு யோகம். அப்ப உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆகப்பட்டது எந்த ரூபத்திலும் கெட்டு போகல. இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப நம்மளுடைய ராசிநாதன் கெட்டு போகலினாவே நம்ம பலமாக இருக்கிறோம். அப்ப நம்ம தைரியமாக எந்த காரியத்தையும் செய்யலாம். அப்ப எந்த காரியத்தை நாம செய்தாலும் சக்சஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியம். எந்த காரியத்தை வேணாலும் நம்ம முயற்சி எடுக்கலாம், செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதை சக்சஸ் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதா முடிவு. கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க. இதுல பார்க்க போனா ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேர காலங்கள் இருக்குது. அப்ப மற்ற நட்சத்திரக்காரருக்கு இல்லையா அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா கிருத்திகை நட்சத்திரம் கொஞ்சம் தாமதமாகத்தான் இந்த ஒரு வாய்ப்பை பிடிக்கும், அதுல ஜெயிக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார பயம் உங்களுக்கு இல்லை.
அப்ப நீங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுடைய பிசினஸ்ல வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேலையாட்கள் நல்லபடியாக அமைவார்கள். அது போக உங்களுக்கு கான்ட்ராக்டோ, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்போ, ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு உதவியோ, உங்களுக்கு அடுத்த மனிதர்களால் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்க ஒருத்தர் எதிர்பார்க்கறீங்க, அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு புது மனிதர் மூலியமாக ஒரு பிசினஸ் பார்ட்னர்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம். அப்ப அதுவும் உங்களுக்கு திருப்தியா இருந்தா அதை நீங்க சேர்த்துக்குவீங்க. இது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதே சமயத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிறாங்க. ரிஷபராசிக்கு 10ஆம் இடம். ரிஷபராசிக்கு ரொம்பவுமே பார்க்கணும் நட்பு கிரகமான அந்த சனி பகவான் வக்கரமானதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில்ல கொஞ்சம் நிதானம் தேவை. அப்ப அந்த சனி பகவான் வக்கரம்னாவே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியா இருக்கும். அது போக நீங்க கடந்த வருடம் யோசனை பண்ணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்களை மீண்டும் அதை யோசனை பண்ணி அதை ஏதாவது மாத்தி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அப்போ இல்ல கடந்த காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு ஜாப்க்கான ட்ரை பண்ணிருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அப்ப அதுக்கு போலாமா போகக்கூடாதா, இல்ல நம்ம பழைய வேலைக்கே நம்ம போயிடலாமா, இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு வரும். அப்ப இந்த பீரியட்ல வந்தாலும் சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறதுனால நீங்க நன்றாக யோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் இது கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துட்டாலும் உங்களுடைய விதி ஜாதகம், அந்த ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்ப அந்த ஜாதகத்து பிரகாரம் அந்த கிரகங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா இப்ப மாணவ மாணவிகளுக்கு இப்ப இந்த பீரியட்ல எஜுகேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னா தாராளமாக இந்த செவ்வாயும் குருவும் இணைந்திருப்பது ஒரு யோகம். அது போக இந்த குரு பகவானாப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. எப்பவுமே 5ஆம் இடம் 4ஆம் இடம் என்பது கல்வி சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அந்த கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அதுவும் பார்க்க போனா உங்களுக்கு தனாதிபதி 5ஆம் அதிபதி அவங்களுடைய வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எஜுகேஷன்ல நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். அப்ப நான் நல்லா படிச்சுட்டேன், நல்லா மார்க் வாங்கிட்டேன், எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா, இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கிடுவேனா, இப்படிப்பட்ட பல யோசனைகள் வரும். அதுல நல்ல யோசனையை முடிவு செய்து அந்த யோசனை பிரகாரம் நடந்துக்குவீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு ஆசான் தேவை, ஒரு குரு தேவை. அப்ப அவங்களுடைய ஆலோசனை பிரகாரமும் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு. அப்ப அவங்க உங்களுக்கு இந்த காலேஜ்ல சேராத, இந்த காலேஜ்ல சேரு, இந்த கோர்ஸ் எடுக்காத, இந்த கோர்ஸ் எடு, இப்படின்னு அவங்க கைட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதையும் நீங்க ஏத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அது போக ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புத்திர பாக்கிய குறை, யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கிய குறை இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் அந்த புத்திர பாக்கிய குறை தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க பல நாள் தவம் இருந்து போகாத கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு இன்னுமே எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷப்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கும். அதுபோக சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த பீரியட்ல நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. அப்ப இந்த பீரியட்ல சனி வக்கர கதியில் இருக்கிறதுனால நீங்க பிசினஸ் பத்தி ரன் பண்ண வேண்டாம். அப்ப அந்த பிசினஸ்ல அந்த தொழில் கிரகமாகப்பட்டது சனி பகவான் நல்லா இல்லாம இருக்கிறதுனால நீங்க இப்போ எந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்களோ அதே ட்ராக்ல போயிட்டு இருக்குங்க. அது போக பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போக வேண்டாம். மற்றபடி சொத்து விற்கிறது வாங்கிறது இது நீங்க எது வேணா செஞ்சுக்கலாம். அதுபோக சொத்தை பிரிக்கிறது இது மாதிரி எது வேணா செஞ்சுக்கலாம் முடியும். இப்ப தொழில்ல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக ரிஷபராசிக்கு
11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த ராகு பகவான் எந்த ரூபத்திலையும் உங்களை கீழே போறதுக்கு விட மாட்டாரு. அப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டி திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் என்ன? நம்ம ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஷேர் வாங்குறதோ, ஒரு ஷேர்ல காசு போடுறதோ, இல்லைன்னா லாட்ரி வாங்குறதோ. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, அந்த லாட்டரியை நம்பி நமக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நம்ம ஒரு ஒரு வீடு வாங்கணும், நம்ம கடனை எல்லாம் அடிக்கணும், கடனை எல்லாம் அடைக்கணும், அதற்கு நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல இந்த லாட்டரி விழுகாதா அப்படிங்கிற எண்ணத்துல தினமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த பீரியட்ல அந்த லாட்டரி யோகம் இருக்குது, பயன்படுத்துங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம ரொம்ப கணிச்சு உங்களுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இதை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்து பலனடைங்க. கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.